ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து நம்மளுக்கு மேஜர் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எது நம்ம ரெஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 2 23 ஜூலை 2024 ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்ஸ், அதில் ரிலீஸ் ஆகிருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம மே 2025, செப்டம்பர் 2025 அண்ட் ஜான்வரி 2026 வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிலபஸ் ஏதாவது மாறி இருக்கா, அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனில் இன்கம் டேக்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேப்பர் நம்பர் 2 லாவில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் வைஸ் வந்து எல்லாமே சேம் தான், எதுவும் வந்து புதுசாக ஆட் பண்ணலை. ஜான்வரி 2025 புக்கை கம்பேர் பண்ணும்போது மே 2025 வந்து கான்செப்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். அப்போ என்ன வந்து புதுசாக ஆட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ அதுவுமே வந்து புது கேஸ் ஸ்டடிஸ் கிடையாது. லைக் ஆல்ரெடி நமக்கு ஆர்டிபிலையோ இல்லை பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லையோ வந்த ஒரு கேஸ் ஸ்டடி தான் வந்து இப்போ மாடியூலில் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லா அண்ட் பேப்பர் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அக்கௌண்டிங். அட்வான்ஸ் அக்கௌண்டிங்லேயும் வந்து கான்செப்ட்ஸ், டாபிக்ஸ் எல்லாமே வந்து சிமிலர். ஜான்வரி 2025 நீங்கள் யூஸ் பண்ண புக்கை கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராப்ளம்ஸ், சம் ஆஃப் தி சம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆர்டிபிலேருந்து எடுத்துருக்கிறது தான். ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ்லேருந்து அவங்க எடுத்து ஐசிஎம்ஐ ஸ்டடி மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டிபி பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டடி மேட் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஜான்வரி 2025 எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களோ அதே புக்ஸ், அதே கிளாஸஸை வச்சு நீங்கள் வந்து ஜூன் 2025 தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல காஸ்டிங், ஆடிட்டிங், எஃப்எம்எஸ்எஃப் வந்து நோ சேஞ்ச், ஆல்மோஸ்ட் சிமிலர். எல்லாமே 100% சிமிலராக இருக்குது. எதுவுமே வந்து சேஞ்சஸ் இல்லை ஜான்வரி 2025 கம்பேர் பண்ணும்போது மே 2025 புக்கோட. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸுக்கு வந்து மேஜராக ரெஃபர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்டிபி தான். ஆர்டிபி தான் வந்து நீங்கள் உங்களுடைய அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு மே 2025க்கு ரெஃபர் பண்ண வேண்டியது வந்து ஆர்டிபி அண்டு எம்டிபி.